ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாயவோ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் இன்னைக்கு எடுத்துக்கிற பாயிண்ட்டு, இப்போ ரீசெண்டாக 11th ஜனவரியில் ஒரு சர்க்குலர் வந்தது. எக்ஸ்டென்ஷன் தான். இது ஏற்கனவே நிறைய சர்க்குலர் விட்டு எக்ஸ்டெண்டுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே சுருக்கமான இந்த சர்க்குலருடைய சாராம்சம். சர்க்குலர் நம்பர் 1/2022 11th ஜனவரி அன்னைக்கு வந்தது. இந்த சர்க்குலருடைய ஒரே வரி சாரம் அதில் நிறைய இருக்குது. அதில் என்னன்னு கேட்டால் அதில் நிறைய ஒரு 1 பேஜ் ஒரு பேஜுக்கு மேலே இருக்குது. ஒன்று டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் 15/2. ஏற்கனவே 15/1 அந்த ஸ்லைடு போட்டிருக்கேன், அது வாட்ஸ்அப்லேருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். 15/2 அப்புறம் ஐடி ஃபைலிங் ரிட்டர்ன் 15/3/2022 எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்ட்டு. முதல்ல டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் 15 ஜனவரி இருந்தது, அதை 15/2ன்னு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி ரிட்டர்ன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் நமக்கு மெஜாரிட்டி இருக்காது. ஐடி ரிட்டனை பொறுத்தளவு எக்ஸிஸ்டிங் 15/2ன்னு இருந்தது, அதை 15/3ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரே வரி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் 15/2க்குள்ளே பண்ணணும், ஐடி ரிட்டர்ன் 15/3க்குள்ளே பண்ணணும். இதுதான் இந்த சர்க்குலருடைய ஒரு சாறு, ஒரு குறுக்கிய திருக்குறள் மாதிரி சொன்னது தான். பட் இதில் இந்த சர்க்குலருடைய இம்பேக்ட் என்ன? இப்போ இதில் வேர்டிங்ஸ் இருக்குது, அது பார்த்துங்க. இதில் என்னுடைய அனுபவத்தில் நான் படித்ததில் 2-3 இம்பேக்ட் இதில் புரிஞ்சுக்கொள்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்குலரில் ஜிஎஸ்டி இது பிலேட்டட் முதல் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா 9th செப்டம்பர் 2021 6 பேரா கொடுத்துருந்தாங்க. அந்த சர்க்குலரில் பிலேட்டட் ரிவைஸ் ரிட்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த 11th ஜனவரி 2022 ரீசெண்டாக வந்த சர்க்குலரில் பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டனுடைய சப்ஜெக்டை பற்றி சைலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா நார்மலாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பழைய சர்க்குலரில் என்ன ப்ரொசீஜர்னா, அந்த பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டன் இதுக்கு முன்னால் எக்ஸ்டென்ஷன் சர்க்குலர் 9th செப்டம்பர் 2021 வந்தது. அதில் கூட கடைசி பேரா 6 பாயிண்ட் இருந்தது. 6வது பாயிண்ட்டாக பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டன் 31st மார்ச் 2022 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரீசெண்டாக வந்த சர்க்குலரில் பார்த்தா அந்த பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டன் டைமை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்குது. சரி சார், அமைதியாக இருந்துட்டு போட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த சர்க்குலருடைய இம்பேக்ட் பார்க்கும்போது நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ் 31 இப்போ தான் சமீபத்தில் முடிஞ்சது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணல கவர்மெண்ட்டு. ஸோ நான் டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா பிலேட்டட் அல்லது ரிவைஸ் ரிட்டன் நமக்கு ஃபைல் பண்ண 3 மாத கால அளவு கிடைக்குது. ஆக்சுவலாக 31/12 நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ். பட் ரிவைஸ் ரிட்டன் அண்ட் பிலேட்டட் ரிட்டன் 31st மார்ச் 2022 மட்டும் நமக்கு கால அளவு 3 மாதத்துக்கு நம்ம விடுபட்டு இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு 3 மாத கால அளவு கிடைக்குது. ஆனால் வேற இந்த இப்போ ஆடிட் கேஸ் ஐடி ரிட்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ணதை பார்த்தா 15/3 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 15/3 எக்ஸ்டெண்ட் பண்ண ஆல்ரெடி பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டன் 31st மார்ச்லேயே தான் இருக்குது. இப்போது ஆடிட் கேஸ் ஐடி ரிட்டர்ன் டியூ டேட் 15th மார்ச் 2022னா அதுக்கு நமக்கு அதில் இருக்கிற தவறுகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி 15 days மட்டும்தான் அட் ப்ரெசென்ட் இருக்குது. 31st மார்ச் 2022 மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னுடைய அபிப்பிராயம், இந்த சர்க்குலரில் பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணவில்லை. சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணல. நான் டேக்ஸ் ஆடிட் கேஸை பொறுத்தளவு 3 மாத கால அளவு அதை ரிவைஸ் பண்ணவும் ரெக்டிஃபை பண்ணவும் இல்லை விட்டுப்பட்டிருந்தால் பண்ணவும் டைம் இருக்குது. வேற ஆடிட் கேஸ் டேக்ஸ் ஆடிட் ரிட்டர்ன் 15th மார்ச் தான் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான பிலேட்டட் ரிட்டர்ன் 15 நாளில் அந்த தவறுகளை நம்ம அறிந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ரிவைஸ்ட் அண்ட் பிலேட்டட் ரிட்டர்ன் டைம் கூட, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான், இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு என்னோட அனுபவத்தில் நோக்கும்போது ரிவைஸ் ரிட்டர்ன் அண்ட் பிலேட்டட் ரிட்டர்ன் டைம் மிக குறுகிய அளவில் டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு இருக்குது. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் இது சப்சிக்வெண்ட் சர்க்குலர்லன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் நம்பர் 1, டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டனுடைய கால அளவு 15 நாள் மட்டும் இருக்கிறது. இது ஒரு இம்பேக்ட். ரெண்டாவது இம்பேக்ட்,
பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலரோடது ஏற்கனவே ஜிஎஸ்டி ஆடிட் 31 டிசம்பர் இருந்தது. 28 பிப்ரவரி 2022 மட்டும் ஜிஎஸ்டி ஆடிட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி 28 ஸோ இந்த சர்க்குலர் வர்றதுக்கு முன்னால் டியூ டேட் இருக்கும்போது 31/12 இருந்தது. இந்த சர்க்குலர் வந்தபோது டேக்ஸ் ஆடிட் கேஸ் 15/3 போகுது ஆக்சுவலாக ஐடி ரிட்டர்ன் ஃபைலிங். ஸோ 28/2 அதாவது இந்த சர்க்குலரின் விளைவாக நம்ம வந்து ஜிஎஸ்டி ஆடிட் டியூ டேட்டை இன்கம் டேக்ஸ் ஆடிட் ஓவர்டேக் செய்கிறது. ஸோ ஓவர்டேக்ஸ் செய்யும்போது நார்மலாக 9C கூட இல்லை 9Cக்கு ஆடிட்டட் P&L பேலன்ஸ் ஷீட் பண்ண வேண்டியது இருப்பதால் 28/2 ஜிஎஸ்டி ஆடிட் டேட் இருக்கிறது. இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டர்ன் 15/3 அதுக்கு ஓவர்டேக் செய்து இந்த சர்க்குலர்னால் 15 நாள் ஓவர்டேக் செய்து முன்னணி வைக்கிறது ஐடி ரிட்டர்ன். ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பின்தங்கி இருக்கிறது. ஸோ அதனால் இதையொட்டி இப்போ நம்ம 28/2க்குள்ள அட் ப்ரெசென்ட் கால அளவை வச்சு பேசும்போது 28/2க்குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் தேதி 15/3 மட்டும் நமக்கு அலோவ் பண்ணியிருந்தால் கூட இந்த 5 crore மேலே இருக்கிற கேஸுக்கெல்லாம் 9C அப்ளை பண்ணுற கேஸுக்கெல்லாம் பொதுவாக நம்ம 28/2க்குள்ள ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கிறோம். அதே மாதிரி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் 15 ஜனவரி அட்லீஸ்ட் அதில் ஜிபி ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோவில் வருது. அட்லீஸ்ட் இன்கம் டேக்ஸ் டேட் 15/3 என்று வாரி வழங்கியிருந்தால் கூட இன்கம் ஜிஎஸ்டி ஆடிட்டை வைத்து அதோட இம்பேக்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம இன்கம் டேக்ஸ் ஆடிட்டை 28/2/2022க்குள் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். அதாவது 9C கேஸ் மட்டும் 5 crore மேலே வர்ற கேஸ் மட்டும், அல்லது ஜிஎஸ்டி ஆடிட் இன்கம் டேக்ஸ் ஆடிட்டை ஒட்டி மீண்டும் எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். இதுதான். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மூணாவது எஃபெக்ட் வந்து 1 lakhக்கு மேலே 1 lakhக்கு மேலே இருக்கிற கேஸுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸுங்கிறது டோட்டல் டேக்ஸ் பேயபிள், டிடிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸு, இந்த ரிபேட் எல்லாம் கழிச்சது போக வரக்கூடிய பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள் 1 லட்சத்துக்கு மீறி இருக்கும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் டேட் அப்ளிகபிள் ஆகாது என்று கிளாரிஃபிகேஷன் நம்பர் 1 தெளிவாக கூறுகிறது. இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ 1 லட்சத்துக்கு மேலே செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கிற ஒரு டேக்ஸ் ஆடிட் கேஸை எடுத்துட்டோம்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் பேயபிள் 1 லட்சம் தான் இருக்குன்னா ஒரிஜினல் டியூ டேட்லேருந்து 234A வரும். ஒரிஜினல் டியூ டேட்னா October 31. ஒரிஜினல் டியூ டேட் October 31, 2021. செல்ஃப் அசஸ்மெண்ட் பேயபிள் ₹1 lakh. சப்போஸ் 1 lakhக்கு மேலே இருந்ததுன்னா நவம்பர் 2022 15 மார்ச் நம்ம ஃபைல் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம். ஒரிஜினல் டியூ டேட் 31 October 2021 ஃபார் டேக்ஸ் ஆடிட் கேஸ். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து அந்த மார்ச்சில் நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு மார்ச்சில் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம்னு வச்சுட்டோம்னா 1 லட்சத்துக்கு மேலே செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய டேக்ஸ் ஆடிட் கேஸுகளில் நவம்பர்லேருந்து மார்ச் மட்டும் சுமார் 5 monthsக்கு 5% 234A இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது கட்டத்தான் ஆக வேண்டும். கட்ட வேண்டியது இல்லை, கட்டித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பிலோ 1 lakh இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து 234A இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இந்த சர்க்குலரின் இம்பேக்ட், ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் ஜிஎஸ்டி ஆடிட் 28/2 இருப்பதனால் பாசிபிலிட்டி நம்பர் 1 நம்ம இன்கம் டேக்ஸ் ஆடிட்டை 28/2க்குள்ள முடிக்க வேண்டும். குறிப்பாக 5 கோடிக்கு மிக கூடிய 9C இருக்கக்கூடிய கேஸுகளுக்கு, அல்லது ஜிஎஸ்டி 9C 15 days கழித்து தான் நம்ம முடிக்கிற சூழ்நிலை இருக்கிறோன்னா லேட் ஃபீக்கு உள்ளாகும். மூணாவது ஒரு பாசிபிலிட்டி ஜிஎஸ்டி ஆடிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இது இம்பேக்ட் நம்பர் 1. இம்பேக்ட் நம்பர் 2, பிலேட்டட் ரிட்டர்ன் ரிவைஸ் ரிட்டர்னை பற்றி இந்த சர்க்குலரில், அதாவது 11th ஜனவரியில் இஷ்யூ பண்ண சர்க்குலரில் சைலண்டாக இருப்பதனால் நமக்கு டேக்ஸ் ஆடிட்டை பொறுத்தவரை பிலேட்டட் ரிட்டர்ன் ரிவைஸ் ரிட்டர்ன் அதில் உள்ள தவறுகளை நம்ம அறிந்து திருத்திக் கொள்ள கால அளவு 15 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இதை பார்த்துக்கங்க. ஸோ அதனாலும் பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டர்ன் பீரியட் போன வருஷம் 31/3/2020 இயர் எண்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம், ஜனவரியிலேருந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. 1 lakh கேஸில் ஏற்கனவே சொல்லிட்டேன் 234A. ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்குலர் நம்பரோட மீதிபடி எக்ஸ்டென்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும் 15 to 15/3. இதை பற்றி இம்பேக்ட் அனாலிசிஸ் இந்த 3 விஷயம், ஜிஎஸ்டி ஆடிட், ரிவைஸ் ரிட்டர்ன் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1% per month வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒரிஜினல் டியூ டேட் October 30, 2021 நவம்பர்லேருந்து வரும். இந்த 3 இம்பேக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3CD சம்மந்தமாக ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு. அது வந்து ஒன்லி டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன் தான்.
வேறு செக்ஷன் வைஸோ இல்லது நம்ம 3CD இருக்கிற அந்த 44 கேஸுகளை மாற்றி அமைக்கும் விதமாக அந்த கிளாரிஃபிகேஷனில் ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து 3CD கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வெப்சைட்டு வாட்ஸ்அப்லலாம் வந்தது. அது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன் தான் ஒழிய அது நம்மளுடைய டேக்ஸ் ஆடிட்டை பொறுத்தோ அல்லது 3CDயில் இடம்பெற்றிருக்கும் 44 கிளாஸுகளை அஃபெக்ட் ஆகும் மாதிரி கிடையாது. அஃபெக்ட் ஆகிறது இல்லை. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த ஸ்லைடு. இப்போ நிறைய பேர் வந்து நான் டேக்ஸ் ஆடிட் கேஸு 3112 ஃபைல் பண்ணியிருக்கோம். ஒரு சிலது நம்மளால் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆக்சுவலாக 3112 மேக்ஸிமம் இல்லை நம்ம சைடு கொஞ்சம் கடைசி நேரத்தில் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு ப்ராசஸ் இப்படி வச்சுக்குவோம். 3112க்குள்ளே நான் ஆடிட் கேஸ் இண்டிவிஜுவல் கேஸோ இல்லை பிலோ 1 crore கேஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஸ் வந்து 3112 மெஜாரிட்டி ஃபைல் பண்ணியிருப்போம். கொஞ்சம் எல்லா ஆஃபீஸ்லேயும் பொதுவாக விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி விட்டு போனால் என்னென்ன கான்சிக்வன்சஸ், என்ன வாய்ப்பை இழக்கிறோம், என்ன லேட் ஃபீ அந்த மாதிரி எது வருது, ஸோ அதுக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தொகுத்து ஒரே பவர் பாயிண்டில் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. அதாவது 31/12/2021 நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு டியூ டேட். இதுக்கு வந்து இதுக்குள்ளே ஃபைல் பண்ணலைன்னா என்ன விதமான விளைவுகள் வரும், என்ன விளைவுகள், பெனால்ட்டி இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இதில் வந்து அது சம்மந்தமாக எல்லாமே தொகுத்து சொல்லியிருக்கேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசினேன் 1% per month. இப்போ நான் டேக்ஸ் ஆடிட் கேஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு இம்பேக்ட் 234A, அதாவது டிசம்பரில் ஃபைல் பண்ணணும். நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ் ஜனவரியில் தான் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா 1% 234A வரும். இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்குது, மார்ச்சில் தான் நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஏன்னா மார்ச்சுக்குள்ளே பில்லேட்டட் ரிட்டன், ரிவைஸ் ரிட்டன் அதுக்கப்புறம் போக முடியாது அட் ப்ரெசன்ட் சினாரியோவில். 234A 3% வரும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ நான் டேக்ஸ் ஆடிட் பொறுத்தளவு நான் ஆடிட் கேஸ், இண்டிவிஜுவல் கேஸ் வேர் த டியூ டேட் இஸ் 31/12/2021 ஃபஸ்ட்டு இம்பேக்ட் 234A இன்ட்ரெஸ்ட் 1% per month வரும். 1% per month. உதாரணத்துக்கு டிசம்பரோட ரிட்டர்ன் ஜனவரியில் பண்ணும் பட்சத்தில் 1%, பிப்ரவரியில் பண்ணும் பட்சத்தில் 2%, மார்ச்சில் பண்ணும் பட்சத்தில் 3% வரும். சார் இது சொல்லிட்டீங்க, இதுக்கு ஏதாவது குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது வந்து டிஃபால்ட்டாக கட்டித்தான் வாங்கணும். பெரிய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற கேசஸில் கமிஷனருக்கு நம்ம அப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ண பவர் இருக்குது. அது பியூர்லி வந்து கமிஷனருடைய டிஸ்கிரிப்ஷன். நமக்கு ஜென்ரலி கம்மியாக இருக்கிற கேஸில் 234A இன்ட்ரெஸ்ட் பே பண்ணித்தான் ஆக வேண்டும், நிவர்த்தி இல்லை. அதனுடைய அதிகபட்ச அமௌண்ட் இருக்கிறப்போ கமிஷனரு அங்கே ரீசனு, கோவிட் ரீசனு, ஹெல்த் ரீசனு, அக்கௌண்ட் ஹெல்த் சரியில்லை, அந்த மாதிரி சில ரீசன்களை சப்மிட் பண்ணி பெரிய அளவு கேஸுகளில் நிவர்த்தி உண்டு. பெரும்பான்மையான கேஸுகளில், சிறிய கேஸுகளில் நிவர்த்தி இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 லேட் ஃபீ 5,000. அதாவது அதோட டோட்டல் இன்கம் என்ன இருக்கோ அதை பொறுத்து 5,000 5 lakh இருந்தால் 5 lakhக்கு மேலே இருந்தால் 5,000. ஜஸ்ட் லைக் இந்த ஜிஎஸ்டி மாதிரி தான். ஜிஎஸ்டியில் லேட் ஃபீ வர்ற மாதிரி இந்த லேட் ஃபீயை 234Fன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் சொல்லலை நான் இதில். 234Fன்னு சொல்லுவாங்க. அந்த 234Fஐ வந்து லேட் ஃபீ கட்டித்தான் ஆக வேண்டும். அதை நிவர்த்தி செய்ய சட்டத்தில் வழி இல்லை. ஸோ லேட் ஃபீ என்பது அட்லீஸ்ட் 234Aவாவது ஒரு மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் வச்சு கமிஷனருக்கு அப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ண ஒரு வழி இருக்குது. அது அவர் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த லேட் ஃபீ பொறுத்தளவு லைக் ஜிஎஸ்டி லேட் ஃபீ மாதிரி நம்ம கட்டித்தான் ஆக வேண்டும். இதற்கு நிவாரணம் இல்லை. கட்டித்தான் ஆக வேண்டும் மட்டும் இல்லை, செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது இது ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது. அது கட்டிட்டு தான் நம்ம ரிட்டனே ஃபைல் பண்ணுற மாதிரி வருது. இது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ நான் ஆடிட் கேஸ் டிலேவாக பண்ணும்போது என்ன பண்ணணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மூணாவது வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா, நான் டேக்ஸ் ஆடிட் வந்து ஜென்ரலாக ஒரு டியூ டேட் இருக்குது, அதுக்கப்புறம் பண்ணோம்னா சில லாஸுகளை இழக்கிறோம், சில லாஸ் கேரி ஃபார்வர்ட். உதாரணம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் கேபிட்டல் லாஸ் ரெண்டையுமே செட்டப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறோம். இதில் மூணாவது பாயிண்டில் சொல்லியிருக்கிறது பிஸ்னஸ் லாஸ் அண்ட் கேபிட்டல் லாஸ் மட்டும். அதுக்கு சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் 9/2015 ஒரு சர்க்குலர் இருக்குது. அந்த சர்க்குலரில் கமிஷனருக்கு அப்ளை பண்ணி செக்ஷன் 119 அப்ளை பண்ணி இந்த மாதிரி டிலேயாக பண்ணி போட்டோமையா, ஏதோ ஒரு காரணத்தினால ஹெல்த் ரீசனோ, ஏதோ ஒரு ஜென்ரலாக ஹெல்த் ரீசன் தான் கொடுப்போம். ஏன்னா அது சரியில்லை, நம்ம காய்ச்சல், தலைவலி, கோவிட் இப்போ இருக்கிறதுனால கோவிட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால விட்டு போச்சு, எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த லாஸுகள் வித்தின் டியூ டேட்டுக்குள் செட்டப் பண்ண முடியாமல் போச்சு இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ஒரு காரணத்துக்காக என்றால் கமிஷனருக்கு செக்ஷன் 119 நீங்கள் அப்ளை பண்ணி அந்த
இதை வந்து லாஸை செட்டப் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு கருணை மனு கொடுக்கணும். இப்போ எப்படி ஜனாதிபதிகிட்ட கருணை மனு கொடுக்குற மாதிரி தான் இந்த 234A சரி, இந்த மூணாவது சொல்லியிருக்கிற பாயிண்ட்டும் சரி, கமிஷனர்கிட்ட கருணை மனு, இந்த ஜனாதிபதி கவர்னர்கிட்ட கருணை மனு கொடுக்குற மாதிரி இது ஒரு கருணை மனு. மற்றபடி இது அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாததும் அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான், நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒன்று. நாலாவது வந்து சில ரிட்டர்ன்ஸ், இந்த நிறைய கசகசன் செக்ஷன் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொன்று 80JJ எடுத்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், 80IA, 80B இந்த மாதிரி இருக்குது. சில செக்ஷன்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சில செக்ஷன்களில் சில கன்செஷன்கள் கொடுக்கறது. அந்த கன்செஷனலை நீங்கள் டியூ டேட்டுக்குள் ஃபைல் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் வாங்கினால்தான் முடியும். ஏன்னா டேக்ஸ் ஆடிட் கேஸ்னால் உங்களுக்கு 15th மார்ச் மட்டும் அட் ப்ரெசென்ட் இருக்குது. ஆனால் நான் இந்த செக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு அது டேக்ஸ் ஆடிட் கேஸாக இருக்கணும்னு இல்லை. இந்த செக்ஷன் வந்து அந்தந்த பேராமீட்டர் சம்மந்தப்பட்டதே ஒழிய நான் டேக்ஸ் ஆடிட் கூட இந்த செக்ஷன் வரக்கூடிய ஒரு இது உண்டு. ஸோ இப்போதைக்கு நான் ஆடிட் கேஸில் இந்த செக்ஷன்களுடைய கன்செஷனும் பலன்களையும் அனுபவித்து கொண்டிருந்தால் அது நம்ம 31/12க்குள் ஃபைல் செய்திருக்க வேண்டும். ஸோ அடுத்தது பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் 5/6 வந்து இது நார்மலாக பண்ணுறதில்ல. ரொம்ப எல்லாம் சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சு ஒன்றும் கேட்காம ஒன்றும் பண்ணாமல் 5/6 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்கும். 6வது ரீசன். 5வது வந்து பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், ஈவன் ஜிஎஸ்டியில் கூட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து கடைசி ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகிறது. பொதுவாக 31/12க்குள்ளே பிரயோகிக்கப்படுவதில்லை. பிலேட்டட் அண்ட் ரிவைஸ் ரிட்டன் டைம் அட் ப்ரெசென்ட் வந்து 31st March 2022 இருக்குனால அதற்கு பின்னால் பிரயோகிக்கப்படலாம். அது கூட 5/6 ரெண்டுமே ரொம்ப நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர் சொல்லலை, ஒன்றும் ரிப்ளை பண்ணல, ஒன்றும் பண்ணலன்னா இது கடைசி வேறு வழி இல்லை. அவரை புரிய வைக்கிறதுக்கு இல்லை அவரை பணிய வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லைனாலும் இந்த 5/6 உபயோகிக்கப்படும். அப்புறம் இதில் வந்து இன்னும் 2 பாயிண்ட்ஸ் விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டியூ டேட், நான் டேக்ஸ் ஆடி டியூ டேட் முடிஞ்சதுன்னா கன்செஷனல் ரெஜீமில் இன்கம் டேக்ஸ் ஆட் பண்ண முடியாது. 115 BSCயில் 5%, 10% அந்த மாதிரி கன்செஷனல் ரேட் இருக்குது. அதில் சில எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாதுன்னு 115 BSCயில் மிக தெளிவாக செக்ஷன் சொல்லுது. ஸோ அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கன்செஷனல் ரேட் ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய ரிட்டர்ன் டியூ டேட்டாக இருக்கணும். ஸோ டியூ டேட்டுக்கு அப்புறம் போச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஒரு இம்பேக்ட், இந்த பவர் பாயிண்டில் சொல்லாத ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்டில் சொல்லாத ஒரே ஒரு இம்பேக்ட் வந்து ரீஃபண்ட். 1/4/2021 இப்போ வாலண்ட்ரி ரிட்டனாக உதாரணத்துக்கு 31/12க்குள்ளே வாலண்ட்ரி ரிட்டனாக இருக்கிற பட்சத்தில் 31/12க்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1/4 31/12 மட்டும் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிலே ரிட்டனாக பண்ணோம்னா உதாரணத்துக்கு 31/12க்குள்ளே நம்ம கரெக்டாக ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டோம்னு வைங்க, நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறோம். 1 April 31/12 மட்டும் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதே 0.5% தான். உதாரணத்துக்கு டிலே பண்ணி 1 January பண்ணுறோம், 1 January பண்ணுறோம், ரீஃபண்ட் அவங்க கொடுக்குற தேதி 31st Marchனா நமக்கு வந்து அந்த 3 மாதத்துக்கு 1.5 கிடைக்கும். ஸோ வாலண்ட்ரி ரிட்டனுக்குள்ளே ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுல, இப்போ உதாரணத்துக்கு 31st March 2021னா 1/4/2021 டிசம்பருக்குள்ளே பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 9 மாதத்துக்கு ஒரு 4.5% கிடைக்கும். சப்போஸ் டிலேவாக பண்ணோம்னா 1 January 31st January மார்ச்சுக்குள்ளே எந்த டேட்டில் ஃபைல் பண்ணுறோமோ அந்த டேட்லேருந்து டிலேயாக ஃபைல் பண்ணும்போது எந்த டேட்டில் நம்ம ரீஃபண்ட் கொடுக்குறாங்களோ அந்த தேதி மட்டும்தான் ரீஃபண்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெமடிஸ் வந்து இப்போ இந்த டிலே இன் ரிட்டனுக்கு என்ன ரெமடின்னு பார்த்தா பிலேட்டட் ரிட்டன் ஃபைல் பண்ணலாம், ரிவைஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணலாம். அதுதான் அடுத்த கருத்து வந்து 139(4) பிரகாரம் பிலேட்டட் ரிட்டன் பண்ணலாம், 139(5) பிரகாரம் நம்ம வந்து ரிவைஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதோட இது. அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், பிலோ 1 crore கேஸுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கருத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 1 crore கேஸில் டேக்ஸ் ஆடிட் பண்ணணுமா சார், நாங்கள் 44 ADL இருக்குது, எங்களுக்கு இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிலோ 1 crore கேஸுக்கு நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட டேர்ன் ஓவர் பிலோ 1 crore இருக்கணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் 44 AD ஆட் பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ முதல் பாயிண்ட் வந்து பிலோ 1 crore ஆடிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு பிலோ 1 crore இருக்கக்கூடிய கேஸில்
எனக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும், 44 ஏடி ஆட் பண்ணாமல் இருக்க வேண்டும். இருந்தால் வந்து நம்ம வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது புது பிஸ்னஸாக இருக்கிறப்ப பரவாயில்ல, 44 ஏடி வந்து ஃபஸ்ட் இயர் பண்ணுறோம். ஏற்கனவே பழைய இயரில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா 44 ஏடியிலிருந்து ஆப்ட் அவுட் பண்ணுறோம். ஆப்ட் அவுட் பண்ணும்போது நம்ம 5 வருஷம் 44 ஏடி ஆட் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1, பிலோ 1 crore டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் டு கண்டிஷன் நம்பர் 1 வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். 1. நம்பர் 2, 44 ஏடியில் ஆட் பண்ணாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆட் பண்ண என்ன சார் பண்ணுறது? 44 ஏடியிலேருந்து வெளியில் வந்துடுங்க. வந்துட்டா 5 வருஷத்துக்கு நம்ம திருப்பி 44 ஏடியில் போக முடியாது. ஸோ இது வந்து நிறைய சந்தேகம் வருது, இதை பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த 1 கோடி டேர்ன் ஓவர் எடுக்கிறதுல எதெல்லாம் சார் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல. என்னன்னு பார்த்தா சேலரி, இப்போ உதாரணமாக நமக்கு என்ன 5 ஹெட் வரப்போகுது. 5 ஹெட்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி நம்ம பிஸ்னஸ் டேர்ன் ஓவராக கன்சிடர் பண்ண முடியாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ண முடியாது. கேபிட்டல் கெயினும் நம்ம பிஸ்னஸ் டேர்ன் ஓவராக எடுக்க முடியாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் எடுக்க முடியாது. அப்போது இந்த டேர்ன் ஓவருங்கிறத தீர்மானிக்கும் போது நம்ம எடுக்க வேண்டியது வந்து 5 விஷயத்தில் நம்ம வந்து இந்த 4 சப்ஜெக்டுகள் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி பிஸ்னஸ் இன்கம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் இன்கம் கன்சிடர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் மட்டும் இந்த 1 கோடிக்கு எடுத்தால் போதும். இது ஒன்று. அடுத்தது வந்து பிரைமரி செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டேக்ஸ் ஆடிட் நம்ம என்ன சொல்கிறோம்னா 15/2 பண்ணணும். ஆனால் ஐடி ரிட்டர்ன் வந்து 15/3 பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 15/2 பண்ணணும் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ 1 மாதத்துக்கு முன்னால் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் ஆடிட்டில் கிளாஸ் நம்பர் 44. ஸோ இப்போ என்னன்னா டேக்ஸ் ஆடிட்டில் வந்து நம்ம 3CD கிளாஸ் நம்பர் 44 பார்த்தீங்கன்னா ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது 15/2/2021 3CD டேக்ஸ் ஆடிட் கொடுக்குறப்போ நம்ம வந்து ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் இதிலெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் தான், நல்லா கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் 15/3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு மீதி விஷயங்கள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே 3CDயில் பண்ணிட்டோம். 15/3 நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ அந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்மளால் வந்து டேக்ஸ் கட்ட முடியலன்னா நம்ம திருப்பி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ மீதி இருக்கிற 3CDயில் இருக்கிற கிளாஸஸ் கூட பரவாயில்ல, 269SS 40A3 பரவாயில்ல. ஆனால் இந்த கிளாஸ் நம்பர் 44ங்கிறது வந்து ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சப்போஸ் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டோம்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோவை வந்து நம்ம 15/3 ஃபைல் பண்ணுறப்போ அந்த ஃபிகரை வந்து மாறுதலாக நம்மளால் பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 3CDயில் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டேக்ஸ் டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த டேக்ஸை வந்து அவர் கரெக்டாக கட்டுறாரா, அக்ரி பண்ணிக்கிறாரான்னு மெயில் வாங்கிட்டு டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவது நல்லது. ஏன்னா டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட்டோ, நெட் ப்ராஃபிட்டோ, ஸ்டாக்கோ கமிட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பின்னால் வர இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லையும் சரி, GSTR 9Cயில் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணதும் சரி நம்ம மாற்றி ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதனால் டேக்ஸ் ஆடிட் கேஸில் 44 448 கூட்டினா அது வந்து சனியோட நம்பர். கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஜிபி ரேஷியோ எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதை கட்டுறதுக்கு முன்னால் அந்த ஜிபி போட்டு நெட் ப்ராஃபிட் போட்டு எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி வருது அதை வந்து அசசி வந்து ஓகே பண்ணுறாரா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோவில் 3CDயில் உள்ள தள்ளுங்க. அடுத்த டேக்ஸ் ஆடிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ண முடியுமா சார்? 15 நாங்கள் ஃபைல் பண்ணிட்டோம் சார், திருப்பி ரிவைஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கருத்து. டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் இப்போ 15/2 ஃபைல் பண்ணிட்டோம், அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் பண்ணிட்டோம். 15/3 நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம மாறுதலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டேக்ஸ் ஆடிட் CBDT சர்க்குலர் வந்து என்ன சொல்லுதுன்னா டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ண முடியும். ஆஹா, சந்தோஷமாக ஒரு வார்த்தையை சொன்னீங்க சார். ஆனால் சந்தோஷம் வந்து 40A and 43B இந்த 2 செக்ஷனுக்கு காரணமாக ரிவைஸ் பண்ணுனா பண்ணலான்னு சொல்லுது.
ஸோ 40A 43B இந்த 2 செக்ஷனுக்காக நம்ம வந்து பண்ணுனா ரிவைஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பரவாயில்ல சார் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, ரைட்டு. ஆனால் அது எப்போன்னா 40Aனா சில எக்ஸ்பென்சஸ் அலோவ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ், 43B வந்து உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கட்டுற டியூ டேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும் 3CD ரிவைஸ் பண்ண முடியும். மீதி தருணத்தில் 3CD ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ இதிலிருந்து என்ன கருத்துன்னா 3CD ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டா நமக்கு வந்து வேறு கதி இல்லை. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒன்று. அப்புறம் வந்து இந்த 3CDயில் நான் சொல்ல வர ஒரு இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற லிஸ்ட்டு வாங்கணும் டேக்ஸ் ஆடிட் லிஸ்ட்டில், கம்ப்யூட்டரைஸ்டாக மேனுவலாக. ஏன்னா நம்ம பெரும்பாலும் டேலி பண்ணிகிட்டு இருக்கனால லெட்ஜர், டே புக்கு இந்த மாதிரி அதில் கம்ப்யூட்டரில் அந்த என்ன புக்கு வருதோ பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், சேல்ஸ் ரெஜிஸ்டர் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறப்போ கம்ப்யூட்டரைஸ்டும் இருக்கும், சில மேனுவல் புக்ஸ் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் ஸ்டேஷ்னரி ரெஜிஸ்டர் மேனுவலாக தான் இருக்கும். சில இடத்துல கேஷ் புக் வந்து இதில் வச்சுருந்தா கூட கேஷ் ரெஜிஸ்டர்னு ஒன்று டெய்லி வைப்பாங்க. ஏன்னா சார் இது கம்ப்யூட்டரில் பண்ணுற நாளைக்கு வந்து பேக்கப் டேட்டா இருக்குமான்னு தெரியல, அட்லீஸ்ட் மேனுவல் புக் மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டேஷ்னரி ரெஜிஸ்டர், கேஷ் ரெஜிஸ்டர் கூட சில இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவது தற்காலத்தில் பிரதானமாக கம்ப்யூட்டரைஸ்டு புக் என்றாலும் முழுவதுமாக கம்ப்யூட்டரைஸ்டு புக் இல்லை. அதை தாண்டி சில மேனுவல் புக்குகளும் மெயின்டைன் பண்ணிக்கிறதும். 3CDயில் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்னென்ன லிஸ்ட் புக்கு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து கம்ப்யூட்டரைஸ்டு புக் நம்ம பார்த்துக்கலாம், டேலி இருக்கிறது, சேல்ஸ் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். மேனுவலாக என்னென்ன புக்கு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுடைய கவனம் பூராமல் கம்ப்யூட்டரைஸ்டு ஓரியன்டாக இருக்கிறது. நம்ம மைண்ட் ஷிஃப்ட் செய்து ஏதாவது மேனுவல் புக் மெயின்டைன் பண்ணுறோமா என்பதை நம்ம செக் பண்ணிக்கணும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பாலிசின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் பாலிசி என்னன்னா, உதாரணத்துக்கு அக்கௌண்டிங் பாலிசின்னு அதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறத விட கேஸ் ஸ்டடிஸ் மட்டும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுறோம், இப்போ நார்மலாக 26 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் 26 இயர்ஸில் என்ன ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை இன்கமாக ஆஃபர் பண்ணி டோட்டல் இன்கத்தில் கட்டிடுறோம். ஆனால் ஒரு வருஷம் வந்து ரெசிப்ட் பேசிஸில் கட்டுறது, ஒரு வருஷம் வந்து அப்ரூவ்டு பேசிஸில் கட்டுறது, ஒரு வருஷம் பார்த்தா பேங்க் சர்டிஃபிகேட்டை வச்சு கட்டுறது, ஒரு வருஷம் பார்த்தா அக்கௌண்ட்ஸு, ஒரு வருஷம் பார்த்தா மேனுவல் சிஸ்டம், இதில் அப்ரூவ்டு இன்ட்ரெஸ்ட்டாக போகிறது, ஒரு பக்கம் பார்த்தா சார் நான் எங்களுக்கு என்ன பணம் வந்திருக்கோ அதை பண்ணுறோங்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா பேங்க் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு பண்ணுறது, ஒரு பக்கம் பார்த்தா 26 இயர்ஸ் வச்சு பண்ணுறது, ஒரு பக்கம் பார்த்தா இப்போ இந்த குழப்பத்தில் ஏனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று சேர்ந்துருச்சு, அது ஒரு குழப்பம். ஸோ இப்போ எது கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்கர்ஸ் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதன் அடிப்படையில் அக்ரூவல் பேசிஸில் நம்ம போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா ரெசிப்ட் பேசிஸில் பண்ணும்போது ஒரு FD 100 ரூபா போடுறீங்க, சார் இதில் என்ன சார் இவ்வளவு உள்ளடங்கி இருக்கா, 100 ரூபா இருக்குது, ஒரு 5%, ஒரு 5%க்கு மேலே நீங்கள் என்ன பேங்க் கொடுக்க போகிறான், 5 ரூபா ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னா 4 வருஷம் கழித்து அதை ரெசிப்ட் பேசிஸில் பண்ணிங்கன்னா அந்த அத்தனை இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே வருஷத்தில் டேக்ஸ் ஆகும். அதுக்கு அக்ரூவல் பேசிஸில் வருஷத்துக்கு 5 ரூபான்னு பண்ணிட்டு போனால் டேக்ஸ் லைபிலிட்டி ஒரே மாதிரி ரிதமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கருத்து என்னன்னா, அக்கௌண்டிங் பாலிசி மிக முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆனாலும் சரி, ஒன்றா 2 சிஸ்டம் தான் பண்ண முடியும், கேஷ் சிஸ்டம், அக்ரூவல் சிஸ்டம். இப்போ மிக்சடு சிஸ்டம் எல்லாம் போய் காலம் மறையேறி போச்சு. உதாரணத்துக்கு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்குனால அந்த உதாரணத்தை எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வருஷம் அக்ரூவல் பேசிஸில் பண்ணுறது, ஒரு வருஷத்தில் இதை பண்ணுறது, அந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் இருக்கிறதுல ஸ்ட்ரெயிட்டாக எல்லா அடிஷன்ஸ் தான். ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்டிங் பாலிசி இத்தனை நாள் தெரியாமல் புரியாமல் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பாலிசி மிக மிக முக்கியம். எந்த இது பண்ணுறோமோ, எந்த டேக்ஸு என்ன இது பண்ணுறோமோ அந்த பாலிசி கன்சிஸ்டாக பண்ணோம். அதே மாதிரி இன்சூரன்ஸு, இப்போ ஒரு வண்டி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், அதோட இன்சூரன்ஸ் வந்து பெரும்பாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். ஒரு வருஷத்தில் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கிளைம்கள் வரும். ஸோ ஒன்று வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் காஸ்ட் மேட்ச் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுற வருஷத்தில் கிளைமுக்கு வந்து நம்ம ப்ரொவிஷன் போட்டு அக்கௌண்ட் பண்ணணும். இல்லைன்னா இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸை டிஃபர் பண்ணிவிட்டு எப்போ கிளைம் ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ பண்ணணும்.
பொதுவாக இது ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது ஆக்சுவலாக. பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்குது. இப்போ நான் சொன்னதோட சுருக்கம் என்னென்னா, அக்கௌண்டிங் பாலிசி வந்து இப்போ இத்தனை நாள் மட்டும் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் இல்லாமல் கிளாரிங்கில் அப்படியே போயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு, 26 இயர்ஸில் இருக்காருன்ட்டு. இப்போ இதை குறிப்பாக இதை பார்க்குறாங்க. ஸோ அக்கௌண்டிங் பாலிசி ஒன்றா அக்ரூவல் சிஸ்டம் போடலாம், கேஷ் சிஸ்டம் போடலாம், ஆனால் அதை கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படி தான். இந்த வருஷம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அவர்கிட்ட கிளைம் எல்லாம் சப்மிட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகலாம். அது டிஃபால்ட்டாக வித்தின் தி இயருக்குள்ளே இருக்கலாம். நம்ம செலவு பண்ணுறதும் அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது டிஃப்ரெண்ட் இயராக இருக்கிற பட்சத்தில் ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளோ எலிஜிபிலிட்டின்னு சொல்லி அந்த இன்கம்மை கரண்ட் இயரே ப்ரொவிஷனாக ரெகனைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸை மேட்ச் பண்ணி விட்டுறலாம். இல்லை எக்ஸ்பென்சஸ் வந்து எப்போ இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அதை டிஃபர் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு விட்டுறலாம். ஸோ ரெண்டாவது பெட்டர். ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட அதை ரிசீவ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஏதாவது ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி பண்ணுற எக்ஸ்பென்சஸ்க்கு, ரிப்பேர்ஸ் அந்த காருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் எப்போ ரிசீவ் பண்ணுறோமோ அந்த வருஷத்துக்கு தள்ளி வச்சு அந்த வருஷத்துக்கு கிளைம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ரிசீவபிள் பேசிஸில் பண்ணணும். டேக்ஸ் ரீஃபண்டெல்லாம் வந்து நம்ம ரிசிப்ட் பேசிஸில் பண்ணுறது நல்லது. ஏன்னா எப்போ ரீஃபண்டு இந்த வருஷம் வர்றது அடுத்த வருஷம் வரலாம், இல்லை இப்போ கொஞ்சம் ஆன்லைன் ரீஃபண்டாக இருக்கனால ஸ்பீடாக வருது. ஸோ இதில் சொல்கிற சுருக்கமான கருத்து என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இஸ் அக்ரூவல் பேசிஸ் இஸ் ப்ரிஃபரபிள். இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்போ இன்சூரன்ஸ் கிளைம் வாங்குறோமோ அந்த வருஷம் மட்டும் தள்ளி வச்சு அந்த வருஷம் கிளைம் பண்ணுறது நல்லது. எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் வந்து ரிசீவபிள் பேசிஸில் நம்ம கிளைம் அப்ளை பண்ணோன்னே ப்ரொவிஷன் போடுறது நல்லது. ஏன்னா செக்ஷன் 28 கூட எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் வந்து ப்ரொவிஷன் பேசிஸில் கிளைம் பண்ண சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து நமக்கு எப்போ வரும்னு தெரியாது, சில இப்போ இருக்கனால 1 இயர்க்குள்ளே வரலான்னு சொல்லலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டை பொறுத்தளவு ரிசிப்ட் பேசிஸில் பண்ணுறது நல்லது. சார் இதெல்லாம் சொல்லிட்டுங்க, பேட் டெப்ஸ் ரெக்கவரும் நமக்கு எப்போ வரும், நமக்கு எப்போ குரு உச்சத்தில் இருக்குன்னு தெரியாது, அப்போ தான் பேட் டெப்ஸ் ரெக்கவர் ஆகும். ஸோ பேட் டெப்ஸ் ரெக்கவர் ஆகிறது ரெசிப்ட் பேசிஸில். சார் அக்ரூவல் பேசிஸாக ரெசிப்ட் பேசிஸாங்கிறது இங்கே கொஸ்டின் கிடையாது. ஆனால் எதை பண்ணினாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண வேண்டும், இதுதான் அதோட கருத்து. ஸோ அக்கௌண்டிங் பாலிசி நான் டீட்டெயில்டாக அதை எடுக்கிறத விட இந்த இன்கத்தை வச்சு கேஸ் ஸ்டடி சொல்லியிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்ரூவல் பேசிஸ் சிறந்தது. நம்பர் 2, இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த இன்சூரன்ஸ் கிளைம் எந்த வருஷம் ரியலாக ரிசீவ் பண்ணுறோமோ அந்த வருஷம் கிளைம் பண்ணுவது நல்லது. பாயிண்ட் நம்பர் 3, எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ரிசீவபிள் பேசிஸில் பண்ணுவது நல்லது. பாயிண்ட் நம்பர் 4, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ரிசீவ் பண்ணுவது நல்லது. கிளைம் செட்டில்மெண்ட், கிராண்ட், சப்சிடிஸ் முதலியவற்றெல்லாம் ரிசீவ் பண்ணும்போது நல்லது. அக்ரூவல் சிஸ்டம் இருந்தால் கூட அது எவ்வளவு வாங்குறோம்னு தெரியாதனால ரிசீவ் பேசிஸில் நல்லது. பேட் டெப்ஸ் ரிசீவ் பண்ணும்போது நல்லது. ஏன்னா நமக்கு எப்போ குரு உச்சத்தில் இருக்குன்னு தெரியாது, எந்த வருஷத்தில் வரும்னு தெரியாது, வருமா வராதாங்கிறது தெரியாது. அதனால் அந்த வருஷத்தில் பண்ணுவது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட், வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் எம்ப்ளாய்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஸ்டாக். ஏன்னா இந்த ஸ்டாக்னு சொல்கிறது, ஸ்டாக் வந்து 2 விஷயங்கள். ஏன் இந்த ஸ்டாக்கை வந்து டேக்ஸ் ஆடிட்டில் பிரதானமாக எடுத்திருக்காங்கன்னா, ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் பொதுவாக ஒவ்வொரு ஐட்டமும் P&L-ஐயோ பேலன்ஸ் ஷீட்டையோ தான் பாதிக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஸ்டாக் மட்டும் பேலன்ஸ் ஷீட்டையும் பாதிக்கும், P&L-ஐயும் பாதிக்கும், ரெண்டையும் பாதிக்கும். ஏன்னா ஸ்டாக் எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் P&L நம்மளுடைய ஆப்ரேட்டிங் ரிசல்ட் தெரியும். பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்டாக் என்ன இருக்குங்கிறத தெரியும். இதில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ICDS அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் இதில் சொல்ல வேண்டிய கருத்து என்ன, பொதுவாக ஸ்டாக் வந்து நம்ம என்ன பார்க்கணும். ஏன்னா 3CD-யில் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும். பொதுவாக CS சர்டிஃபிகேட் 3CD பண்ணும்போது அவர் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தா போதும், ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேல்யூவேஷன் பண்ணுவதுனா வேல்யூவேஷன் மெத்தட் மட்டும் பார்த்தா போதும். ஓப்பனிங் ஸ்டாக் ரெசிப்ட், பர்ச்சேஸ் ரெசிப்ட், சேல்ஸ் ரெசிப்ட், க்ளோசிங் பேலன்ஸு இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ரலாக. ஆனால் 3CD-யில் ஒரு வார்த்தை இருக்குது, பிரின்சிபல் ஐட்டத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். ஸோ அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் எம்ப்ளாய்ட் அப்படிங்கிறதுல ஆடிட்டருடைய ஸ்கோப் என்னன்னா, அந்த ஸ்டாக்குக்கு என்ன ஒர்க்கிங் இருக்குது, அந்த ஸ்டாக்கில் சொல்லியிருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு உண்டான ரேட் வந்து லேட்டஸ்ட் ரேட்டாக இருக்கா. FIFO மெத்தட்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ அதில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்குடைய ரேட் வேல்யூவேஷன் நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆர் ஆக்சுவல் காஸ்ட் விச் எவர் இஸ் லெஸ்ஸாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1.
பாயிண்ட் நம்பர் 2, அந்த ரேட் வந்து கரண்ட் ரேட்டை பிரதிபலிக்கிறதாக FIFO மெத்தடில் வேல்யூ பண்ணணும். இதுதான். மற்றபடி ஸ்டாக் ரெஜிஸ்டர் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் வேண்டியதில்லை. சரி சார், இப்படி சொல்லிட்டீங்க, மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் அந்த எக்ஸல் ஒர்க்கிங் மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஒரு 100 ரூபா போடுறோம்னா அட்லீஸ்ட் அந்த 100 ரூபாய்க்கு என்னென்ன ஸ்டாக் இருந்தது, என்ன ரேட் இருந்தது, என்ன வேல்யூ இருந்ததுன்னு ஒரு பேசிக் ஒர்க்கிங்காக நம்மகிட்ட இருக்கணும். ஒன்று. அஃப்கோர்ஸ் ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணோன்னு நம்மளுடைய சிஸ்டர் ஆக்டான ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது. இருந்தாலும் நம்ம வந்து டேக்ஸ் ஆடிட்டை பொறுத்தளவில் வேல்யூவேஷன் வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ அல்லது ஆக்சுவல் காஸ்ட் விச்செவர் இஸ் லோயரில் பண்ண வேண்டும். ஒன்று. நம்பர் 2, ஸ்டாக் வேல்யூவேஷனுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் இருக்க வேண்டும். அந்த எக்ஸல் ஷீட்டு முடிஞ்சால் அந்த கம்பெனியோடவோ அந்த ப்ரொப்ரைட்டரோட லெட்டர் பேட் இருந்தால் அதில் அடித்து கையெழுத்து வாங்கிக்கிங்க. ஸோ என்ன குவான்டிட்டி இருந்தது, சில நேரத்தில் அந்த ஸ்டாக் ஃபிகரை நம்ம டிசைட் பண்ண வேண்டிய இதில் இருக்கிறோம். அதை போட்டு அதுக்கு ஒரு ஒர்க்கிங், என்ன கமாடிட்டி, எவ்வளவு இருந்தது, என்ன ரேட்டு, என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ரேட் வந்து ரீசெண்ட் ரேட்டை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும். அந்த ரீசெண்ட் ரேட் ஃப்ரைட் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணுவதாக இருக்கட்டும். இதில் ஒன்று. ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, நம்ம மூலியமாக பாஸ் ஆகுது. இதில் ஒன்று. அடுத்தது வந்து குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் பொறுத்தளவு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நல்ல சாஃப்ட்வேர் வச்சுருந்து பக்காவாக இன்டர்னல் சிஸ்டம் இருந்தால் பிரின்சிபல் ஐட்டம் மட்டும் 3CD கொடுத்தா போதும். இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதில் குவான்டிட்டி டீட்டெயில் 00ன்னு ஃபில்அப் பண்ணிவிட்டு 3CD குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் மேட் அவைலபிள் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்னு சொல்லணும். ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஜிஎஸ்டிலேயோ வேறு ஏதாவதுலேயே வரும்போது உங்கள் ஆடிட்டே ஸ்டாக் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் அடிஷன் போடுறேங்கிறது நம்மளே எடுத்து கொடுத்த மாதிரி வாங்கிடுவோம். ஏதோ சொல்லுவாங்களே, இந்த தட்டி கொடுத்து நம்மளே அடி வாங்கிக்குவோம். ஸோ அதனால் ஸ்டாக் ரெக்கார்ட் ஆர் நாட் மேட் அவைலபிள் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்னு சொல்லுங்கள். நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டோட சஜஷனுக்கு பின்னால் அந்த ஜிஎஸ்டியிலிருந்தோ டிபார்ட்மெண்ட்லேருந்தோ ஏதோ வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட் சஜஷனை மேற்கொண்டு அவர் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கருத்துன்னா, ஒன்று வேல்யூவேஷன் வேணும், அது லெட்டர் பேடில் வேணும், அது சைன் பண்ணி வாங்கிக்கணும், அதில் இருக்கிற ரேட்டு ரீசெண்ட் ரேட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதில் ஃப்ரைட் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, குவான்டிட்டி பொறுத்தளவு குவான்டிட்டி கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் 3CD கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேண்டாம். பட் கரஸ்பாண்டிங் 3CA 3CB குவாலிஃபிகேஷனில் ஸ்டாக் ரெக்கார்ட் ஆர் நாட் மேட் அவைலபிள் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்னு கொடுங்க. ஸோ தட் சப்சிக்வெண்ட் ஏதாவது டிபார்ட்மெண்டல் அத்தாரிட்டி வரும்போது உங்கள் ஆடிட்டர் வந்து ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்னு சொல்லியிருக்காரு, பின்னால் ஆடிட்டருடைய குவாலிஃபிகேஷனை மேற்கோள் காட்டி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்கிறத அன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டை வச்சு நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, ஸ்டாக்கை நம்ம டிசைட் பண்ணும்போது சிசி லிமிட் ஏதாவது இருந்தால் அதனையும் கவனத்தில் சொல்லணும். உதாரணத்துக்கு 7.5 லட்ச ரூபா சிசி லிமிட் இருந்தால் நம்மகிட்ட ஸ்டாக் வந்து குறைந்தபட்சம் 10 லட்சமாவது இருக்கணும் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ரூல், அதையும் பார்த்துக்குங்க. வேல்யூவேஷனுக்கு ஒர்க்கிங் இருக்கணும், சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருக்கணும், அப்புறம் வந்து ஸ்டாக்கு குவான்டிட்டி பக்காவாக இருந்தால் கொடுக்கணும், கொடுக்கலன்னா குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன் கொடுக்குறப்ப ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்டுங்கிற சஃபிக்ஸை பார்த்துக்கணும். இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா the assessee has earned any income not credited to the P&L account. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில இன்கம் பொதுவாக ப்ரொப்ரைட்டரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி, சேலரி ரிசீவ்டு, இதெல்லாம் கொண்டு டைரெக்டாக கொண்டு போய் ப்ரொப்ரைட்டரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரூட் பண்ணிடுறது. P&L வராது. சேலரி அக்கௌண்ட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அதுக்கும் பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்ட், அதோட டெபாசிட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி கொண்டு போய் பர்சனல் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரூட் பண்ணிடுறது. ஸோ எப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டெபாசிட்டை வந்து ப்ரொப்ரைட்டரி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமோ, ஏன்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தால் தான் அதுக்கு எகென்ஸ்டாக சிசி லிமிட் ஏதாவது இருக்கும், நமக்கு தெரியாது. அந்த பேங்க்கில் அந்த டெபாசிட் இருக்குது, ஸோ அந்த டெபாசிட்டுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது லோன் கூட இருக்கலாம். அதனால் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, இது புரியுது. பட் கரஸ்பாண்டிங் என்னென்னா, அந்த டெபாசிட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அடிச்சு விட்றது, P&L வராமல் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இது லெட்ஜர் அனாலிசிஸில் கிடைக்கும். என்னடா டெபாசிட் இருக்குது, இது சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட்டை காணுமே, இந்த வடிவேல் ஏதோ கிணத்து காணுங்கிற மாதிரி எங்கடா இன்ட்ரெஸ்ட்டை காணும்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமே சார், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நம்ம ப்ரொவிஷன் போட்டுக்கலாம் P&L.
சில நேரத்தில் அப்ரூவ்டு இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே எஸ்பி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த என்ட்ரி எங்கே போய் உட்காந்துருக்குன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் எஸ்பி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, டேக்ஸ் கட்டியிருந்தால் பரவாயில்ல. சப்போஸ் டெபாசிட் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எப்போ டெபாசிட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துருச்சோ கரஸ்பாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து P&L அக்கௌண்ட்டில் தான் ரூட் பண்ண வேண்டும். அப்போ தான் ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். கொண்டு டெபாசிட்ஸை பேலன்ஸ் ஷீட்டில் பண்ணுறது, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெபாசிட்டை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பண்ணுறது. இதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருந்ததுன்னா நேராக வந்து பார்ட்டி அக்கௌண்ட்டை பண்ணிவிட்டு நேராக கொண்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ரெடி பண்ணிடுறது. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை நன்றாக ஸ்க்ரூட்டினி செய்ய வேண்டும். ஸோ P&L ஏதாவது தப்புச்சாச்சுன்னா எங்கே போய் எல்லாம் லேண்ட் ஆகுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் தான் லேண்ட் ஆகும். கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கூட பரவாயில்ல, டிராயிங்ஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் தான் அதில் ஏதாவது ஹிடன் இன்கம்னு சொல்ல முடியாது, மிஸ் ஆன இன்கம்னு சொல்லுவோம். மிஸ் ஆன இன்கம் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அது டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கிய பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பார்க்கும்போது 180 டேஸா 180க்கு மேலே இருக்கிறதாங்கிறத நம்ம பார்த்துருவோம் கரெக்டாக. கேஷ் பேமெண்ட் எக்ஸஸ் ஆஃப் 10,000 பார்த்துருவோம். எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கும்போது நிறைய பேர் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஃபேக்டர்ஸை மிஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பார்த்துங்க. ட்ரேடிங் கம்பெனிக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அசட்ஸ் மோர் தென் லெஸ் தென் 180 டேஸ் அது கரெக்டாக எடுத்துடுறோம். அது ஏன்னா இந்த வின்மேன் சார் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது. 10,000க்கு மேலே பேமெண்ட் போனால் கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி நம்ம டெப்ரிசியேஷன் வேண்டாம்னு எடுக்கிறோம். பட் இதையும் மிஸ் பண்ணுறோம். பட் ரொம்ப மிஸ் பண்ணுறது அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்து அந்த வருஷம் வந்து ஒரு நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறப்போ நமக்கு நார்மல் டெப்ரிசியேஷனை விட 15% அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடைக்குது. இந்த வாய்ப்புகளை நம்ம வந்து இது பெரும்பான்மையான கேஸில் இதை மிஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் மிக முக்கியம். அதுவும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு இது வந்து ஒரு அல்வா கொடுக்குற மாதிரி ஒரு பெனிஃபிட்டு. அடிஷ்னல் டெப்ரிசியேஷனை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நியூ அசட்டுக்கு கரெக்டாக எடுத்துருக்குமான்னு பாருங்கள். இதை மிஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் 6, 7, 8 6 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், டிடிஎஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பொதுவாக கொண்டு இந்த கிரெடிட் கார்டில் இருக்கிறதுல ட்ராவலிங்கு, பிஸ்னஸ் ப்ரமோஷனு, ஸ்டாஃப் வெல்ஃபேரில் கொண்டு போய் பார்க் பண்ணிக்கிறது. அது பார்த்தோன்னே தெரியும். நம்ம ஏற்கனவே பல கூட்டத்தில் நான் பேசியிருக்கிற மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு ஜுவல்லரி எடுக்கிறதோ, சேரீ எடுக்கிறதோ, பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதோ எல்லாம் கொண்டு போய் பிஸ்னஸ் ப்ரமோஷன். ஒரு 50 பேண்ட் எடுத்தாவது நம்ம ஸ்டாஃபுக்கு கொடுத்தோம், நம்ம பார்க்க வர கஸ்டமருக்கு கொடுத்தோம்னு பார்க்கலாம். ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு ஜுவல்லரி, பர்சனல் ஜுவல்லரி எடுத்துகிட்டு கொண்டு போய் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி நேராக கொண்டு போய் ஸ்டாஃப் வெல்ஃபேரில் எடுக்கிறது. அதே மாதிரி பர்சனல் ட்ராவலிங், உதாரணத்துக்கு வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் சிங்கே இருக்காது. வெளிநாடு ட்ராவலிங் போட்டு அதை ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸில் அடிச்சு விடுறது. கடைசியில் அதுக்கு எதுக்காக போனோம்னு சொன்னால் அந்த ஒரு காரணங்கள் இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெளிநாடு போயிட்டு வந்ததில் வெளிநாட்டில் எதுவும் ஆகலைன்னாலும் சரி, பட் அதற்குண்டான அடிப்படை காரணங்கள் ஆர்டர் எடுக்க போனோம், இல்லை அங்கே ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஃபேக்டர்கள் பலமாக இருக்க வேண்டும். இல்லாட்டி இது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். அது ஒன்று பார்த்துக்கங்க. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் எல்லாம் பார்க் பண்ணுவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி தான். இப்போ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்து அங்கே போய் பிரிண்டரே போட்டு விட்டுறது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி ஸ்டாஃப் வெல்ஃபேர்லேயும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கினா அது ஸ்டாஃப் வெல்ஃபேரில் போட்டுறது, ஆக்சுவலாக அது அசட்டு. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் பார்த்தா கம்ப்யூட்டர் பிரிண்டரோ இல்லை அது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்கோ இருந்தால் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் போட்டுறது. இந்த மாதிரி இருக்குது. 8வது பாயிண்ட் வந்து டிடிஎஸ் டிஸ்அலவன்ஸ், எஸ்பெஷலி ஃபாரின் பேமெண்ட்டுக்கு பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச 10,000 பேமெண்ட் தான். 48A3, 269SS, 43B இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செக்ஷன்ஸ் தான். வாழையாக நிறைய நாட்கள் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தது தான். இதில் குறிப்பாக ஒரு பாயிண்ட் என்னென்னா 269SS வைலேஷனுக்கு ரீசெண்டாக 271D பெனால்ட்டி நாங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லி ரீசெண்டாக நோட்டீஸ் வருது. எனக்கே ஒரு 2-3 நோட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால் 269SS வந்து அந்த நம்ம கொடுக்குற ரெக்கார்டை வச்சு டைரெக்டாக 269SS பெனால்ட்டி ஏன் 271D பெனால்ட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நோட்டீஸ் வர ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நாள் 269SS பார்த்துக்குங்க. கேஷ் பேமெண்ட் 10,000க்கு மேலே, அட்லீஸ்ட் 10,000க்கு மேலே போன பேமெண்ட்டாவது அந்த 10,000க்கு மேலே போகிறதுக்கு டேக்ஸ் தான் கட்டணும். லோன் வைலேஷன் இருந்தால் ஈக்குவல் அமௌண்ட்டாக 20,000க்கு மேலே வாங்கினா 20,000 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி. ஸோ இதை பார்த்துக்குங்க. என்னோட கன்க்ளூடிங் ரிமார்க்ஸாக யூடிஎன் நம்பர் ஃபைனலாக பண்ணணும். யூடிஎன் நம்பர் வந்து வித்தின் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து ஆடிட்டர் லெட்டர் பேடில் இருக்கா, ஆடிட் ரிப்போர்ட் இருக்கா, எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. யூடிஎன் நம்பர்
கண்டிப்பாக வேண்டும். 60 டேஸ்க்குள்ளே ஜென்ரேட் பண்ணணும். அதனால் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் சைன் போட்டு வந்ததுக்கப்புறம் உடனே செக் பண்ணிடுங்க. டேக்ஸ் ஆடிட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அடுத்த நாளே செக் பண்ணிடுங்க. யூடிஎன் இருக்கா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவது எவ்வளவு முக்கியமோ, 3CD ஃபைல் பண்ணுவது எவ்வளவு முக்கியமோ, யூடிஎன்னும் யூடிஐஎனும் மிக மிக முக்கியம். அவர் நம்ம ஆடிட் பண்ணுறவர் ஏதாவது ஒர்க் ப்ரெஷரில் மறந்துருந்தா கூட நம்ம ஞாபகப்படுத்தி அந்த யூடிஎன் நம்பர் வாங்கினால்தான் இந்த டேக்ஸ் ஆடிட் முழுமையடையும். இறுதியாக டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் டிலே ஃபைல் பண்ணால் ஆப்பர்சன்ட் டர்ன் ஓவர் ஆர் 1,50,000 whichever is less பெனால்ட்டி வரும். ஸோ அதனால் பெனால்ட்டியை தவிருங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை இத்துடன் முடிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பீரியாடிக்கல் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அப்டேட் அனைத்தும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஞானம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஃப்ரீ சேனல் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாயவோ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாயவோ.